நண்பர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்ணும் பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்ணும் தெரியல. அதாவது காப்பு நேற்று நைட்டு திருவிழா முடிஞ்சு காப்புலாம் கழட்டியாச்சு, நேர்த்தி கடன்லாம் செஞ்சு முடிச்சாச்சு நண்பர்களே. இனிமேல் நம்ம வேட்டை ஆரம்பம் தான். இது அது இப்போயே ரெடி ஆயிடுச்சு. மட்டனா சிக்கனான்னு தெரியல. பிள்ளைகளுக்கு டிஃபன் கட்டணும், என்னென்னு பார்த்துருவோம் நண்பர்களே. வாங்க. ஆத்தடி அப்போ பிரியாணி ஏற்ற இருக்கேன். மதுமிதா கொதுமிதா மதுமிதா கொதுமிதா மதுமிதா கொதுமிதா. அப்பா ஸ்டைல பார்த்துருக்கியா? பாரு, வெளியேறு வெளியேறு, காற்றே வெளியேறு, ஆவியே வெளியேறு. அப்பா அத்தாடி அது மாதிரி சூடு பொசுக்குறான். ஓகே நம்மளே, சிக்கனா மட்டானான்னு பார்த்துருவோம். சுட சுட சுவையான விருந்து நண்பர்களே. ஆவி ஆஹா, தரம் தரம் தரம். என்னது, கிண்டி விட்டு பார்த்துருவோம். என்னங்கடா ஒரு பீஸை காணா, வெறும் தக்காளி காய்கறி கிடக்கு. என்ன சாப்பாடு போகுது? தக்காளி சோறு வச்சா தக்காளி தான் இருக்கும். அட பாவிகளா, தக்காளி சூப்பராக இருக்குமா தக்காளி சோறு. அடடா. சரி ஓகே. ஏம்மா சாப்பிட்றேன், உனக்கு ஆர வைக்கவா? சரி நான் சாப்பிட்டுக்கிறேன் கொஞ்சோண்டு. எனக்கு எப்போயுமே இந்த சூடோடு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இது இன்றைக்கி நம்ம சர்மிக்கு இன்றைக்கி டிஃபன் கிடையாது நண்பர்களே. சாரி, மதுவுக்கு எக்ஸாம். இன்றைக்கி என்ன ஜிகேவா? ஜிகே எக்ஸாம் போகிறாங்க மது இன்னைக்கு. இன்னும் ஓகே. காலையில் நண்பர்களே ஒரு முக்கியமான செய்தி. இன்றைக்கி என்னுடைய அன்பு மனைவிக்கு இன்றைக்கி பிறந்தநாள். பிறந்த நாள்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா என்ன வாங்கிட்டு வந்து வச்சுருக்காருன்னு? பாருங்கள் நண்பர்களே, சமைச்சதே நீ தானடா செல்லக்குட்டி. ஓகே, இது இப்போ போய் ஸ்பூன் போல் சாப்பிட்டு போட்டு பார்ப்பா. செம்ம வாசனை அடிக்குதுமா, உண்மையிலேயேம்மா தரமான வாசனை. போதும் போதும், அப்படியே ஆறட்டும். அப்படியே ஆறட்டுமா? ஓகே அம்மா, ஒரு அருமையான சாப்பாடு மாதிரி சூப்பராக இருக்குமா. டேஸ்ட் மட்டும் பார்த்துக்கிறேன். நம்ம காப்பு கட்டியிருந்தேன் ஒரு 10 நாளாக. சரி, வந்தோன்னே மாமனுக்கு ஒரு மட்டன் சிக்கன் எடுத்து கொடுக்கணும்னா தக்காளி சோறு வச்சுருக்கேன். தக்காளி ஒன்றிலாம் எண்ணத்தை கொண்டு அடிக்கிறது ஏண்டி? என் மக மது எங்கே, என்ன ஆளக்கானா? ஆத்தா அம்மா ஃபேனை போடுறேன். நீ என்ன குசு குசுன்னு பேசினாலும் மைக்கில் தெரிஞ்சு வரும். பரவாயில்ல. நீங்கள் என்ன பேசுனீங்க? காலிஃப்ளவர் எடுத்தாச்சான்னு கேட்டேன். அப்படி எடுத்தாச்சா? அப்பா, இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர், ஊமச்சிகுளம், மதுரை 14. மற்றொரு நம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் ஆச்சி மெட்டல் பாத்திரக்கடை, செகண்ட் ஃப்ளோரில் இருக்க நண்பர்களே. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அங்கே இப்போ தான் ஒரு 2 மாதம் தான் ஆச்சு ஓப்பன் பண்ணி. ஆச்சி மெட்டல், கல்யாண சீர்வரிசை, எல்லா வீட்டு உபயோகப் பொருட்கள், அப்புறம் என்ன சொல்கிறது, பீரோல், கட்லு, மெத்தை, பாத்திர வகைகள், கரண்டி வகைகள், குக்கர்கள், வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, இப்படி ஏகப்பட்ட ஐட்டங்கள். அதாவது நம்ம மதுரைக்குள்ள போய் எடுத்தால் எப்படி என்ன விலையில் கிடைக்குமோ அதே விலையில் நம்ம ஊமச்சிகுளம், அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர் இருக்குது, செகண்ட் தளத்தில் ஆச்சி மெட்டல் இருக்குது நண்பர்களே. எல்லா பாத்திரமே கிடைக்கும் ரொம்ப கம்மியான விலை, சூப்பராக அருமையாக இருக்குது. குத்து விளக்குலேருந்து கல்யாண சீர்வரிசை வரைக்கும் அத்தனை வகைகளும் நார்மலான ஐட்டத்தில் நார்மலான விலையில் சூப்பராக கொடுக்குறாங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பலசர கடை, அடுத்து செகண்ட் ஃப்ளோர் துணிக்கடை, தேர்ட் ஃப்ளோர் பாத்திர கடை. அப்படி சொல்லி தங்க போட்டடி, அப்படி சொல்லு. ஓகே 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 நண்பர்களே, இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன், ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர், ஆச்சி மெட்டல், ஊமச்சிகுளம், மதுரை 14. ஜவுளி என்றாலே நம்ம சொர்க்கம்.
நம்ம லட்சுமி ஸ்டோர் ஜவுளி. செம்ம டேஸ்ட். அடடா. சாப்பிட்றலாம். இன்னைக்கு மனைவி பிறந்தநாள், அவளுக்கு சரியான கேக்கு வாங்கி கொடுக்க போகிறேன். இன்னைக்கு உருட்டு உருட்டு அதை பார்த்து அரளாக போகிறான். போய் சொல்கிறாரு நண்பர்களே, பார்த்துக்கோங்க. போய் சொன்னான். ஆறு வீடியோவில் பார்ப்பாங்க நண்பர்கள். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலுக்கு புதுசாக அறிமுகமாகறாங்க நியூ கேர்ள் சிங்கப்பூர். சாப்பிட்றியா? சும்மா சாப்பிடு. பூடா போட்டு போட்டு சூப்பாக இருக்கு. உப்பு அதிகமாக இருக்குது. உப்பு அதிகம் இவ்வளோ போடக்கூடாது. கிட்னி அடியாரு இப்படியெல்லாம் உப்பு போட்டு. சிக்கன் பிடிக்காரங்க கிட்ட சொல்லு. அதை நீ கம்மியாக போடணும். இதுக்கு மேலே கம்மியாக போட்டால் கலரும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அப்போ கலருக்காக போட்டோன்னா ஆள் காலியாகும். பரவாயில்லையா? எப்பயுமே எந்த ஒரு பொருளுமே, எந்த பொருள் அதிக டேஸ்ட் இருக்கோ அதில் தான் அதிக வியாதி இருக்கும். அதை மாதிரி தெரிஞ்சுக்க. கம்மியாக போட்டு சாப்பிட்டு பழகி பாரு. சாப்பிடு. இல்லை வாடா, மகனே வாடா, இங்கே வாடா, அப்பாடா வாடா, வா. இதே மாதிரி தூங்கி இருந்தாங்க. வா வாடா. என்ன வண்டி பின்னாடி வருது? சுத்த உள்ளே வாப்பான்னு கூப்பிட்றேன். அப்படியே மரியாதை அப்படியே வந்து என்னங்கப்பான்னு கேட்குது. நானா எங்கள் அப்பாலாம் கூட ஓடுவேன் கிடந்து. இந்த பிள்ளைனா பின்னாடி ஒரு குளிக்குது. எங்கே ஓடுவ? பாட்டை ஓடுவியா இல்லை போப்பாட்டு ஓடுவியா? போப்பாட்டு. நல்லா இருக்குமா? உண்மையிலே சூப்பர் டேஸ்ட்டுமா. போய் சொல்லக்கூடாதுமா. என்ன கொஞ்சம் தக்காளி அதிகமாக போட்டிருக்க. தக்காளி சொல்லுங்கப்பா, நல்லா சொல்லுங்கப்பா. கம்மியாக போடணும். எதுவுமே அளவோடு சாப்பிடணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையிலே செம்ம ரெசிபி. அன்புள்ளே பர்த்டே முன்னிட்டு முன்னாடி பார்த்து தக்காளி சாதம் செஞ்சு விடுவேன். ஹாப்பி பர்த்டே டு யூ முத்துலட்சுமி. ஹாப்பி பர்த்டே டு யூ. சனராஜ் எப்போ உள்ளே வந்தார்? வாய்ஸ் சனராஜ் அங்கே எடுப்பேன். முத்துலட்சுமி உனக்கு இன்னைக்கு பிறந்தவனாம்ல, எல்லாரும் வாங்கடா, முத்துலட்சுமிக்கு கேட்க வெட்டிட்டு போங்கடா. ஒரு மாடு பாடுவோமா? ஜனராஜ் வயசு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Muthulakshmi. Happy birthday to you, Muthulakshmi. ஓகே நம்மளே. வாய்ஸ் நல்லா இருந்துச்சா? ஜனராஜ் வாய்ஸு நல்லா இருக்கா? நல்லா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்யூ. ஒன் தேக்கிய கொண்டாடி போய் போடு. சனராஜ் சார் பார்த்தாருன்னா அழுதுருவார். ஒரு பிரியாணி கிரியாணி போடாமல் தக்காளி சோறு போட்டுருக்கா. ஓ அப்படியா? கறி வாங்க என்கிட்ட காசு இல்லை, உன்கிட்ட காசு இருந்தால் வாங்கிட்டு வந்திருக்கணும். பிரியாணியே போட்டுருந்துருக்கலாம். நான் என்ன பண்ணுறது? ஓகே நம்மள அனுமையான அதே ஒரு சாப்பாடு வீடியோ போட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நண்பர்களே யார் பண்ணுறது? பண்ணுவாங்க. நம்ம சேனலில் அந்த 2000 பேர் மட்டும்தான். அந்த 2000 தங்கங்களுக்கு தான் இந்த வீடியோ. மற்றொரு வீடியோவை சந்திக்கும் வரை இன்னைக்கு 3000 வரும்.
ஏன்னா நீ உன் முகரை கட்டுறதுனாலயா உன் முகரை நண்பர்களே மதியத்துக்கு வருவாங்க வீடியோவில். எனக்கு ஹாப்பி பர்த்டே சொல்ல வருவாங்க எல்லாரும். அப்படியா? ஓகே, எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். மற்றொரு வீடியோ உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களை விடுவது மதுரை மீசமணி. அன்பு பிள்ளைகள், அன்பு மனைவிகள் எல்லாரும் குடும்பத்தோடு சந்தோஷமாக ஹேப்பியாக இருங்க. இந்த நாள் இனிய நாள் அமைய எல்லா வளர வேண்டிக்கிறேன். எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. பாய் 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 பாய்.